வேந்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தம் புது காலை வணக்கம். இன்னைக்கு புத்தம் புது காலையில காரசாரமான விஷயத்தை பத்தி பேச போறோம். அதோட சேர்த்து செக்மெண்ட்ஸையும் பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். சில பேத்துக்கு காரசாரமாக சாப்பிடணுன்னா ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் சில்லி எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் சில்லி கேப்சிகம் வெரைட்டியோட சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமாக சில்லியை இந்தியாவில் தான் கன்சியூம் பண்ணுறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. 75% ஆந்திர பிரதேஷில் தான் சில்லி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதை தொடர்ந்து 12 ராசிக்காரர்களுக்கான யோக பலன்களை சொல்ல செல்வி சார் காத்திருக்காங்க. இது யோகம் நல்ல யோகம். வேந்த டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 22ஆம் தேதி 7வது மாதம் 2017ஆம் ஆண்டு ஆடி மாதம் 6ஆம் நாள் சனிக்கிழமை. ஆடி அமாவாசை என்று மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். ஆடி அமாவாசை என்று அன்னதானத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுப்பது, குடும்பத்தில் உள்ள மூத்தார் நீத்தாருடைய கோபதாபங்கள் சாபங்கள்லாம் நீங்கும் என்பது ஐதீகம். அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது வேந்த டிவிகளுக்கு குடும்பத்தினருக்கு நன்மை. முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். இன்றைய நாள் கண்டிப்பாக எடுத்த காரியத்தில் ஜெயம், புது முயற்சிகள் பலரால் பாராட்டப்படும், வெற்றி வாகை சூடக்கூடிய நல்ல அமைப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், தொலைதூர செய்திகள், நன்மைகள், அனுகூலங்கள், படிப்பு மற்ற விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்திகள் காணப்படும். மொத்தத்தில் ஏற்றத்தையும் தன்னம்பிக்கையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாளில் புது முயற்சிகள் ஒன்றை ஈடுபடுவதற்குண்டான சாத்தியம் பெரிய அளவு ஜெயத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்கள் வார்த்தைகளில் தென்தடவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலை எடுத்து தரும். வார்த்தைக்கு வெளிவட்டாரத்தில் குடும்பத்தில் பெரிய அளவுக்கு கௌரவம் கூடுவதுடன் நீண்ட நாள் பிரச்சனை ஒன்று முடிவுக்கு வருவதற்குண்டான உங்கள் முயற்சிகள் பலரால் பாராட்டப்படும். கடல் கடந்து பயணங்கள், தொலைதூர பயணங்களில் சிறிது கவனமாக உடைமைகள் விஷயத்தில் இருந்தால் போதும். வேற்றுமொழி மனிதர்கள் விஷயத்தில் அதிக விஷயத்தில் மிக கவனமாக இருப்பது நன்மை தரும். புது அறிமுகத்தில் மிக மிக எச்சரிக்கை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். கிரகங்களின் சஞ்சாரம் கண்டிப்பாக செவ்வாய் சூரியனுடைய அமைப்பு வாக்குஸ்தானத்தில் உள்ளதை மட்டும் மிதுனம் நினைவில் வைத்துக் கொள்வது மிக மிக நன்மை. ஆடி மாதம் முழுவதும் முடியாத விஷயத்திலே முடிகிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன் என்று பெருமைக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் பாதிப்பை ஏற்படுத்தும், சந்தோஷத்தை கெடுத்துவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பெற்றோர் பெரியோருடன் சாதாரணமாக விஷயங்கள் மற்றவர்கள் சொல்வதை கேட்டு தேவையில்லாமல் அவர்களது கோபதாபப்படுவது மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். குடும்பத்தில் அந்த விஷயத்தில் நிதானத்துடன் இருப்பது நன்மை தரும். அதேபோல் படிப்படியாக எல்லா விஷயங்களும் நன்மைகளும் அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்புகள் காணப்படுகிறது. தொழில் நிமித்தமாக எந்த பயணங்கள் வந்தாலும் ஏற்றுக்கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிகள், சூரிய நமஸ்காரங்கள் தேக ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பதை போல் கண்டிப்பாக யோக பயிற்சிகள் உங்களுடைய தியானத்தையும் வலிமையும் கூட்டக்கூடிய அமைப்பாக காணப்படுகிறது. பிறர் சொல்வதை மொத்தமாக நம்பி தேவையில்லாத குழப்பத்துக்கு ஆட்படாதீர்கள். உங்களுடைய சுய அமைப்பே உங்களுடைய சுய சிந்தனையை உங்களை மேன்மைப்படுத்தும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக பொருள்கள் விஷயத்தில் அதிக கவனம், களவு போகிறதுக்கோ இல்லை மறந்து போகிறதுக்கோ காரணங்கள் உண்டு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். மனதிற்கு பிடித்த விஷயங்கள், லாபங்கள் கண்டிப்பாக ஒன்று சேரக்கூடிய அமைப்பு, பணத்தில் இருந்த பாதிப்பு, பண தட்டுப்பாடு தீர்வதற்குண்டான அமைப்பு, நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு பண வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், மனதிற்கு சந்தோஷமும் அனுகூலமும், புது அசைய பொருள் சேர்க்கை, வண்டி வாகன மாற்றங்கள் எல்லாம் பெரிய அளவு சந்தோஷத்தின் திடீர் சந்தோஷத்திற்கு திடீர் அனுகூலங்கள், கடல் கடந்து நல்ல விஷயங்கள், உத்தியோகம், தொழில் நிமித்தம் கூட்டாளிகளுக்கு உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, மனதிற்கு சந்தோஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். உத்தியோக நிமிஷமாக இடமாற்றங்கள், பயணங்கள், அனுகூலத்தையும், தொலைதூர செய்திகள், நன்மைகள், திடீரென்று புது அறிமுகத்தால் அவர்களை நம்பி தொலைதூரத்திற்கு ரிஸ்க் எடுத்து செல்லக்கூடிய பிராப்தங்கள்லாம் காணப்படும். ஒரு முறைக்கு இருமுறை அதை பலந்தாலோசித்து செய்வது பல விதத்தில் யோகத்தையும் அனுகூலத்தையும் தரும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள்.
உத்தியோகத்தில் எந்த விஷயத்திலும் புது முயற்சிகள் பலரால் பாராட்டப்படுவதுடன் அதற்குண்டான நல்ல செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரும். வீடு மாற்றம், இடமாற்றம், மனமாற்றம் விரைவில் வருவதற்கு உண்டான அனுகூலங்கள் காணப்படுவதுடன் அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவது ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவது. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, பண கொடுக்கல் வாங்கல் அமைப்பில் மிக கவனம். தஸ்தாவேஜுகளை பத்திரமாக வைத்து விடுங்கள். கணக்கு வழக்குகளை சரியாக சமர்ப்பியுங்கள். தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். சிறு சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் உங்களுக்கு கெடுத்து விடலாம். மற்ற விஷயங்கள் அனுகூலத்தையும் லாபத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பாக காணப்படுகிறது. படிப்படியாக பல விஷயங்கள் யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தந்தாலும் நிதானமே மிக முக்கியம். குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் அமைப்பு காணப்படுவதனால் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்வது நன்மை தரும். அனாவசிய பயணங்களை தவிர்த்து கொள்வதும் துக்க பயணத்திற்கு குடும்பத்தாருடன் ஒன்றாக செல்லாமல் தனித்தனியாக செல்வது நன்மை ஏற்படுத்தி தரும். தான் உண்டு தன் வீடு உண்டு குடும்பம் உண்டு உத்தியோகம் என்று இருப்பது இன்றைக்கு நன்மை. கூடா நட்பு கேடு விளையும் என்பதை போல் இரவு நேரத்தில் தேவையில்லாத அரட்டை கச்சேரிகளுக்கு செல்லக்கூடிய இளையவர்களுக்கு பெரும் கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். வண்டி வாகனத்தில் சிறிது பழுதுகளின் மனது என்று சொன்னாலும் அதை பழுதுகளை சரிபார்க்காமல் வண்டி வாகனத்தை செலுத்துவது பெரும் சிக்கல்களை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி சிறிது சஞ்சலங்கள் காணப்படுகிறது. குடும்பத்தில் சிலர் கொளுத்தி போடக்கூடிய விஷயங்கள் தேவையில்லாத உங்களுக்கு மனதை சங்கடப்படுத்தலாம். யார் எது சொன்னாலும் குடும்பத்தில் உள்ள துணை அல்லது துணைவியாரை பற்றி நம்பாமல் இருப்பது உங்களுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும். பொறுமையாக இருங்கள். பல விஷயங்கள் ஏற்றத்தை தரும். வேவு பார்ப்பதை விட்டுவிடுங்கள். உங்களுடைய அதிபுத்திசாலித்தனமெல்லாம் ஏற கட்டி விட்டு தெய்வ மார்க்கத்திற்கு மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதுடன் உங்களுடன் இருப்பவர்களை முழுதுமாக நம்புவது ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, வழக்கு போன்ற விஷயங்கள் சாதகமாக அமைப்பை பெற்றுத்தரும். உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக குடைச்சல் கொடுத்திருந்தவர்கள் உங்கள் மீது வந்து சந்தோஷத்தையும் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதும் அவர்கள் செய்த தவறுக்கு உங்களிடம் மன்னிப்பு கேட்கக்கூடிய இனிமையான சூழ்நிலை காணப்படுவது மற்றற்ற மகிழ்ச்சி காணப்படும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள், வியாபார நிமித்தமான பயணங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்வது பெரிய அளவு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் தரும். குடும்பத்தில் மட்டும் சிறிது துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியத்தில் பாதிப்புகளை நிவர்த்தி ஏற்படுத்தாமல் இருப்பது பெரும் சிக்கலை எதிர்காலத்தில் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். யோக பலங்கள் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் குடும்பத்தில் உள்ள வம்சத்தினால் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படும். அவர்கள் வெளிவட்டாரத்தில் செய்யக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு பெரும் கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். தேக ஆரோக்கியம், இடது பக்க தேக ஆரோக்கியம், ஏற்கனவே இரத்த ஓட்டத்தில் கோளாறு உள்ளவர்கள், கொப்பளங்கள், உஷ்ண ஆதிக்கங்கள், தோள்களில் பாதிப்புகள் தேவையில்லாத கும்பத்திற்கு இன்றைய நாளில் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி, பொறுமை, நிதானம், மருந்து மாத்திரைகளை தவறிடாமல் இருப்பது ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பில் எல்லாம் படிப்படியாக நல்ல விஷயங்கள் காணப்பட்டாலும் பெற்றோர் பெரியவருடன் சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். இரத்த பந்த உறவுகளுடைய தேக ஆரோக்கியம், அவர்கள் வண்டி வாகனத்தில் செலுத்துகின்ற சமயத்தில் மிக மிக கவனமாக செல்லுமாறு அவர்களுடன் சிறு வாக்குவாதங்கள் கூட இல்லாமல் பாதுகாத்து கொள்வது மீனத்திற்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். ஏற்கனவே இரத்தத்தில் கோளாறு உள்ள மீனராசிக்காரர்கள் மருந்து மாத்திரைகளை தவறுவிடுவது பெரும் ஆபத்தை விளைவிக்கிவிடும். எனவே கண்டிப்பாக நிதானத்துடன் நடப்பது, போர்வது, வருவது, நெருப்பு போன்ற விஷயத்தில் கவனம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.